அசுர ராஜா, அழகை கண்டு மதிமயங்கி போகாதீர்கள். இந்த பெண் நம்மளை ஏமாற்றுகிறாள். என்னை நம்புங்கள், தேவர்கள் செய்யும் சதி திட்டம்தான் இது. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டா? ஹே மகாதேவா, இந்த பூமி ஏன் பிளந்து போகவில்லை? என்னை நன்றாக பாருங்கள் அசுரராஜா. உங்களை போன்ற ஒரு நல்லவரை, கருணை உள்ளம் கொண்ட ராஜாவை நான் ஏமாற்றுவேனா? எந்த பதிலும் இல்லையா? சரி, அவரு பேச்சையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களை ஏமாற்றத்தான் வந்திருக்கிறேன். தேவகணங்களுக்கு அமிர்தத்தை தரத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். அதோடு நான் உங்கள் மனதை மயக்கி வசியம் செய்யக்கூடிய மோகினி அல்ல. நான் தான் உங்கள் எதிரி நாராயணன். நாராயணரா? என் மகன்கள் முட்டாள்கள். அமிர்தம் கிடைத்தவுடனே பெற்ற தாயை மறந்தனர். அமிர்தத்தை மீண்டும் அடைய இந்த நாராயணர் எது வேண்டுமானாலும் செய்வார் என்பதை மறந்துவிட்டனரா? நீங்கள் என்மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஆமா சுரராஜா, இந்த சுந்தரி மேல் நம்பிக்கை வைப்பது முட்டாள்தனமாகும். இது என்ன லீலை என்று தெரியவில்லை. ஸ்வரபானவன் உறுதிக்கு முன்னால் நான் சூன்யமாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் இவர் பேச்சையே நம்புங்கள். நான் போடும் திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமா மகாராஜா, இந்த சுந்தரி. அமைதி சொர்ணபானு. என்னை பார்த்து நீ போராமைப்படுவது எனக்கு நன்றாக தெரிகிறது. பார், இந்த அழகிய முகத்தை பார், இந்த ரூபத்தை பார். இவள் ஏமாற்ற மாட்டாள். இவள் தூய்மையானவள். சத்தியத்தின் மறுபெயர் இவள்தான். ஏமாற்றுவது அந்த நாராயணர் வேலையாகும். இந்த அழகான அப்பாவி சுந்தரி நம்மை ஏன் ஏமாற்றுவாள்? இந்த சுந்தரியை நம்பாதீர்கள். இல்லை அசுரராஜா, நீங்கள் அழகை கண்டு மயங்காதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையானவன் பேச்சையே கேளுங்கள். இந்த அழகு அடுத்தவர்களை பிரம்மையில் தள்ளிவிடும். இந்தாருங்கள் உங்கள் அமிர்த கலசம். காரணம், என் மேல் எந்த குறையும் வரக்கூடாது. இப்போது நீதானே என்னிடம் கூறினாய், ஒரு வீரன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவான் என்றாயே. அதனால் நான் அசுரராஜன் பலி உனக்கு வாக்களிக்கிறேன். இந்த அமிர்தத்தை நீதான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இல்லை அசுரராஜா. இது அசுரராஜன் எடுத்த முடிவாகும். காதில் விழுந்ததா? யாரும் குறுக்கே பேசக்கூடாது. அசுரர்களும் கூடாது, தேவர்களும் கூடாது. இல்லை என்றால் நான் ஆயுதத்தை கரங்களில் எடுக்கும் கட்டாயத்துக்கு வந்து விடுவேன். நாராயணரே, இப்போது எந்த தடங்களும் வராது சுந்தரி. இனிமேல் உன்னை யாரும் தடுக்க மாட்டார்கள். அமிர்தத்தை பகிர்ந்து எல்லோருக்கும் கொடு. உலகத்தின் மகாராஜாவின் கட்டளையை நிறைவேற்றப் போகிறேன். இந்த அமிர்தத்தை என் கையால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். என் பின்னாலே வாருங்கள். நாராயணரின் லீலைகள் அபாரமானது.
இந்த மோகினி அவதாரத்தில் அசுரர்களுக்கு முன்னால் நாராயணர் செய்ய வேண்டிய வேலைகளை அழகாக செய்து வருகிறார். ஆனாலும் இந்த மூர்க்கர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவரை பின்தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, இதுதான் நாராயணரின் மாயை. இது நாராயணரின் மாயை அல்ல. மோகமும் இச்சையும் கண்களை மறைக்கிறது. அழகை கண்டு அசுரர்கள் பிரமித்து விட்டார்கள். மனமும் அறிவும் பெய்தளித்து விட்டால் ஆற்றலே இல்லாமல் போய்விடும். நாராயணரே அவர்களை எச்சரித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? ஆனாலும் இவர்களால் திருந்த முடியவில்லை. இவர்களுக்கு அமிர்தமும் கிடைக்காது, சுகமும் கிடைக்காது, சமுர்த்தியும் கிடைக்காது, செல்வமும் கிடைக்காது. அசுரராஜா, அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்க நான் ஆரம்பிக்கலாமா? மகாராஜா பலி, என்ன இது? இந்த சுந்தரி தேவர்கள் பக்கம் சென்று விட்டால் அந்த சுந்தரியை நிறுத்துங்கள். ஒரு நிமிடம் சுந்தரி, அங்கே இல்லை, இங்கே வா. காரணம், தேவர்களை விட அதிக தகுதி உள்ளவர்கள் நாங்கள்தான். மறந்து விட்டீர்களா? ஆனால் நான் மறக்கவில்லை. நீங்கள் ஒரு மகாராஜா. அதனால் ராஜா தனக்கு முன்னால் விருந்தினர்களைத்தான் முதலில் கவனிப்பார். அதனால் அமிர்தத்தை முதலில் இவர்களுக்கு கொடுத்து நீங்கள் நிரூபித்து விடுங்கள். நீங்கள் ஒரு மகாராஜாவென்று காட்டிவிடுங்கள். இந்த தேவகணங்களும் அதை பார்க்கட்டும். கௌரவம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளட்டும். ரிஷி துர்வாசாவை கௌரவிக்கும் போது இவர்கள் செல்வங்களை இழந்தார்கள் அல்லவா? நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் ஆரம்பிக்கட்டுமா என் அன்பானவரே? நீ என்னை அன்பானவர் என்று அழைத்து விட்டாய். இதைவிட சிறந்த அமிர்தம் எனக்கு வேறென்ன இருக்க முடியும் சொல்? உத்தரவை கொடுத்து விட்டேன். மகாராஜா பலி, சுந்தரியை நிறுத்துங்கள். நம் அருகில் வருவதற்குள் அமிர்தம் முழுவதுமாக தீர்ந்து போய்விடும். கனவில் மிதந்து நீங்கள் பெரிய தவறு செய்கிறீர்கள். மோகினி, எங்களுக்கு அமிர்தம் கொடுக்க வரும்பொழுது இந்த அமிர்த கலசம் தீர்ந்துவிடக் கூடாது. இந்த நேரத்தில் அமிர்த குடம் தீர்ந்து போகுமா இல்லை மீதம் இருக்குமா என்பது கேள்வி அல்ல. இங்கு எழப்போகும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் உங்கள் மோகினி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறது, முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ அமிர்தத்தை பகிர்ந்து கொடு. மகாராஜா பலி, உங்கள் மோகினியிடம் அமிர்தத்தை சிறிதளவே கொடுக்க சொல்லுங்களே. சுந்தரி, கவனம் கொள். எவ்வளவு பகிர வேண்டும் என்பதை. அசுரராஜா, அடிக்கடி குத்தி காட்டினால் என் கவனம் சிதறி போய்விடும்.
நீங்கள் நல்ல காரியத்தில் தடங்கலை ஏற்படுத்துகிறீர்கள். வேண்டுமென்றால் நான் இந்த கலசத்தையும் இந்த இடத்தையும் இரண்டையும் விட்டுவிட்டு போகவா? இல்லை, வேண்டாம். இனிமேல் யாரும் மோகினியை தடுமாற செய்யக்கூடாது. இல்லையேல் கோபம் கொண்டு இங்கிருந்து சென்று விடுவாள். நீ உன் செயலை தொடங்கு. நாராயணர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டார். தகுதிக்கு ஏற்றவாறே அமிர்தமும் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது பூமியை ஆபத்திலிருந்து காப்பாற்ற நேர்ந்ததோ அப்போது மச்ச அவதாரமும், எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடுமோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக வெவ்வேறு ரூபங்கள் வெவ்வேறு அவதாரங்களில் வருவேன். என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். ஹயகிரிவனின் அவதாரத்தை அழிப்பதற்காக ஹயகிரிவராக, மந்தனத்திற்கு அவதாரம் கொடுப்பதற்காக கூர்ம அவதாரம், அதோடு இப்பொழுது அமிர்தத்தை சேர வேண்டிய இடத்தில் சேர்ப்பதற்கு நாராயணர் மோகினி அவதாரத்தை பூண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்பொழுது எந்த அவதாரத்தில் வந்து சமநிலையை காக்க வேண்டும் என்று தெரியும். நாராயணரின் இந்த மோகினி அவதாரம் இன்னும் பல விஷயங்களை வெளிப்படுத்தியது. காமம் மாற்றுதலை தரும். இதனால் அசுரர்கள் அமிர்தத்தையே இழந்தார்கள். இது மற்றொரு விஷயத்தையும் குறிக்கிறது. அதாவது ஒரு ஸ்திரீயின் கருணை உள்ளமும் மற்றும் தாய்மையும் அடங்கியுள்ளது. அதன் மூலமாக அவள் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தால் அது அமிர்தத்துக்கு சமமாகிவிடும். ஆம் மகாதேவா, தகுதியானவருக்கே அமிர்தம் கிடைக்கும் என்பதற்கு நாராயணர் கையில் இருக்கும் அமிர்தம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அமிர்தம் வந்து வெகு நேரமாகியும் அசுர மாதா திதியை இன்னும் காணவில்லையே. அது மட்டுமில்லாமல் தேவர்களுடைய நாராயணரையும் காணவில்லையே. அமிர்தத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் தேவர்களின் சார்பாக எப்பொழுதும் வாதாடும் இந்த நாராயணர், அவர் நம் செயலுக்கு எதுவுமே சொல்லவில்லையே. அசுரமாதா திதியும் கோபம் கொண்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் நாராயணர் மௌனமாக இருக்க மாட்டாரே. இங்கு என்னதான் நடக்கிறது? நாராயணரே, இது எவ்வளவு பெரிய சதி! மோகினிதான் நாராயணரா? மகாராஜா பலியோ மோகினியின் மேல் மயக்கத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் இவரிடம் எதுவும் சொல்லவும் முடியாது.
நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லையேல் இந்த அமிர்தம் முழுவதும் தேவர்களுக்கே கிடைத்துவிடும். நான் உங்கள் மனதை மயக்கக்கூடிய மோகினி இல்லை. நான் தான் சூத்திரதாரி நாராயணன். நாராயணரே, எங்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த அவதாரமா? இப்பொழுது கவனியுங்கள். உங்கள் யுக்தியை உங்களிடமே காட்டுகிறேன். இதுதான் சரியான தருணம். இங்கு யாரும் என்னை கவனிக்கவில்லை. நானும் தேவர்கள் போல அங்கு சென்று அமர்ந்து விடுகிறேன். இந்த உலகத்தில் பல ரகசியங்கள் உள்ளது. அதை 3 தேவர்களிடமே மறைத்து வைக்க முடியும். ஆகையால் சூரியன் மற்றும் சந்திர தேவனிடமிருந்து யாராலும் எதையும் மறைக்க முடியாது. மிக அற்புதம். யாரும் என்னை கவனிக்கவில்லை. நாராயணரையே சூழ்ச்சி செய்ய பார்க்கிறார்களா? எச்சரிக்கை நாராயணரே, இவன் தேவனில்லை, அசுரன். இவன் ஏமாற்றி இருக்கிறான். இவன் சொர்ணபானு, தேவர்களைப் போல் வேடம் கொண்டிருக்கிறான். நாராயணரே, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் நாராயணரே? சமநிலைதானே உங்களுடைய இயற்கை குணம். நீங்கள் செய்த சதியை நான் என்னுடைய சதியால் சமநிலை செய்திருக்கிறேன். இப்பொழுது சொல்லுங்கள், இனி என்ன செய்ய போகிறீர்கள்? அமிர்தத்தை நான் பருகிவிட்டேன் நாராயணரே. இப்பொழுது நீங்களும் உங்களுடைய இந்த தேவர்களும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. வாருங்கள், உங்களை வரவேற்கிறேன். எந்த ஒரு யுக்தியாலும் எந்த ஒரு சக்தியாலும் நான் குடித்த இந்த அமிர்தத்தை செயலிழக்க செய்ய இயலாது. உங்களால் இனி எதுவுமே செய்ய இயலாது. அமிர்தத்தை நான் பருகிவிட்டேன். இதோ உள்ளே போய்விட்டது. விரைவிலேயே இந்த அமிர்தம் என் உடல் முழுவதும் பரவப் போகிறது. ஒரு அசுரன் அமரனாக இருந்தாலே போதும், உங்கள் சமநிலையை இவன் மொத்தமாக அழித்து விடுவான். ஸ்வரபானு, நாராயணரே, என் சூழ்ச்சியை பார்த்தீர்களா? நீங்கள் செய்த இந்த சூழ்ச்சியை இங்கிருந்த
அதை இந்த ஸ்வரபானு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டான். அழகை கண்டு ஏமாந்து போகாதீர்கள். இவள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாள். நிச்சயமாக இந்த சுந்தரியை தேவர்கள் தான் அனுப்பியிருக்க வேண்டும். முட்டாள்கள், நீங்கள் அனைவருமே முட்டாள்கள். மோகத்தில் மயங்கி அமிர்தத்தை பறிகொடுத்தீர்கள். என்னை பாருங்கள், இந்த ஸ்வரபானு அமரனாகிவிட்டான். இவன் அமரனாகிவிட்டான். தர்மத்தை அதர்மம் வீழ்த்திக் கொண்டிருக்கிறது. எதற்கு இந்த மௌனம்? காரணம் இப்பொழுது ஸ்வரபானுவின் கர்மமே பேசும். தேவையற்ற ஆசை இழப்பை அளிக்கிறது. அதோடு இழப்பு வருத்தத்தை அளிக்கிறது. வருத்தமா? அது என்ன வருத்தம் நாராயணரே? சூழ்ச்சிக்கான பதிலை சூழ்ச்சியால் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கும் உங்களுடைய இந்த தேவர்களுக்கும் புரிந்திருக்கும். எப்பொழுது ஒரு அசுரன் அமரனாகிறானோ அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பிரளயம் மற்றும் கலவரங்கள் இவை அனைத்தும் தாண்டவமாட போகிறது. அமிர்தத்தை சுவைத்து விட்டதால் நீ அமரனாகி வெற்றி கண்டு விட்டாயா என்ன? ஏன் இல்லை? இனி எந்த தேவர்களாலும் என்னை எதுவும் செய்ய இயலாது. அமிர்தத்தை குடித்த பிறகும் விஷத்தை கக்குகிறான். இவனுடைய எண்ணங்கள் அமிர்தம் குடித்தும் மாறவில்லை என்பது புரிகிறது. இந்த தவறை திரித்து விடுங்கள். நான் அறிவேன், அமிர்தத்தின் தாக்கத்தினால் இவனை நீங்கள் மரணிக்க முடியாது. ஆனால் எந்த உடலை நினைத்து இவன் இவ்வளவு கர்வம் கொள்கிறானோ, உங்களது சுதர்சனம் அதற்கு சரியான பதில் கொடுக்கும் அல்லவா? உங்களுடைய சுதர்சன சக்கரம் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. முடிந்ததை பாருங்கள். உச்சித்தமான வார்த்தை தேவி. இவன் செய்த செயலுக்கான தண்டனை இவனுக்கு கிடைத்தே ஆக வேண்டும்.